இது வந்து ஒரு அழகான ஒரு அற்புதமான புனிதமான ஒரு வார்த்தை இந்த பாலியல் அப்படின்றது. அதாவது சோசியல் மீடியாக்கள் மற்றதெல்லாம் இருக்கும்போது தான் வந்து நன்மையும் இருக்கு தீமையும் இருக்கு. இல்ல நீங்க வந்து இந்த மாதிரியான ஒரு செக்ஷுவல் விஷயங்களை பத்தி எல்லா மதத்திலும் உண்டு. ஆஃப்டர் மேரேஜ்ல பண்ணக்கூடிய விஷயங்கள் பிஃபோர் மேரேஜ்லயே 16ல இருந்து 19க்குள்ளேயே பண்ணி முடிச்சிடுறாங்க. நம் தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். இன்றைக்கு எஃப்ஐஆரின் மறுபக்கத்துல வந்து என்ன பார்க்க போறோம்னா, இது சிறார்கள் மீது நடத்தக்கூடிய அந்த பாலியல் துன்புறுத்தல் சம்பந்தமான ஒரு விழிப்புணர்வு நிகழ்ச்சி தான். இன்றைக்கு அரங்கத்துக்கு வந்து இருப்பவர் நம்முடைய மூத்த செய்தியாளர் ஜெய்சங்கர் வந்திருக்காரு. அவரோடு வந்து பல்வேறு கருத்துக்களை நம்ம இப்ப பகிர்ந்துக்கலாம். வணக்கம் ஜெய். வணக்கம். பாலியல் துன்புறுத்தல் என்பது வந்து நாளுக்கு நாள் பெருகிட்டு இருக்கிறதுக்கான காரணங்கள் என்ன? இந்த பாலியல் கல்வி முறை அப்படின்றது வந்து நம்முடைய எஜுகேஷன் சிஸ்டம்ல தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, இந்தியாவிலேயே இல்லை சரியா. இந்த பாலியல்னு சொன்னாலே ஒன்று செக்ஸ்ன்னு ஒன்று நமக்கு வந்து இந்த எல்லாருக்குமே அந்த காமம், இது வந்து ஒரு தவறானது, இது வந்து பசங்க எதிரில் நம்ம பேசக்கூடாது அப்படின்னு சொல்றது ஒரு விஷயம். இந்த பாலியல் இல்லை என்றால் இந்த உலகம் இல்லை. இது வந்து ஒரு அழகான ஒரு அற்புதமான புனிதமான ஒரு வார்த்தை இந்த பாலியல் அப்படின்றது. இந்த பாலியல் வன்கொடுமைகள் இன்னைக்கு நிறைய இருக்கு. இந்த வன்கொடுமைகள் நடக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டா, பள்ளிகள்ல இன்னும் கூட இந்த செக்ஸ் எஜுகேஷன் அப்படின்ற ஒரு விஷயம் இல்லை. பாலியல் கல்வி அப்படின்றது வந்து நம்முடைய பாடத்திட்டங்கள்ல இருக்கு. ஒரு 7வதுல இருக்கு. அதுல ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம், பாலியல் எப்படி பண்றது அப்படின்றது வந்து இருக்கும். பொதுவாகவே பாத்தீங்கன்னா இந்த விஷயத்த சின்ன வயசுல இருக்கும் போதே நம்ம பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுத்தோம் அப்படின்னு சொன்னாதான் இந்த செக்ஸ் ஆனது வந்து ஒரு தவறான புரிதல் பிற்காலத்துல இல்லாம பல சமூக அக்கறையோடு பல பாலியல் கொடுமைகள் இல்லாம இருக்கும். அதுக்கு அடிப்படையா பாத்தீங்கன்னா இந்த பாலியல் கல்வி நம்ம சொல்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, இந்த கல்வி முறையில இதை நம்ம கற்றுக் கொடுக்கும் போது பெண் பிள்ளைகளினுடைய வளர்ச்சி, பரிணாம வளர்ச்சி, அவர்களுடைய உறுப்புகளினுடைய வளர்ச்சி, அவர்களுடைய அந்த இனப்பெருக்கத்தினுடைய வளர்ச்சி, அதே மாதிரி அவர்களுடைய புனிதத்தன்மையினுடைய புரிதல், அதுக்கப்புறம் அவங்களுடைய சைக்கலாஜிக்கல் இந்த மாதவிடாய் காலகட்டங்கள், இதெல்லாம் வந்து சின்ன வயசுலயே சொல்லக்கூடிய அந்த கல்வி. ஆண் உறுப்புகளினுடைய வளர்ச்சி, ஆண் இனப்பெருக்கத்தினுடைய வளர்ச்சி, இதெல்லாம் நம்ம சொல்லி கொடுத்தோம்னா அவங்களுக்கு வந்து இந்த கல்வி முறையிலேயே இதை நம்ம சொல்லி கொடுக்கும் போது அவங்களுக்கு வந்து இந்த உணர்வுகள் தெரியும். இந்த உணர்வுகள் தான் அடிப்படையா வந்து ஒரு தவறுதலுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு காரணம். இந்த உணர்வு வந்து நம்ம மேல அந்த கை படும் போது இது தவறான ஒரு அர்த்தத்தோட படக்கூடிய ஒரு உணர்வு அப்படின்னு அவங்க எப்போ புரிஞ்சுப்பாங்க? இந்த மாதிரியான கல்வி முறைகள்ல நம்ம அதை கற்றுக் கொடுக்கும் போது பாத்தீங்கன்னா இதெல்லாம் அவங்க தெரிஞ்சுப்பாங்க. அவங்க எல்லையை போகும்போதுதான் இது தெரியும். ஆமா, அந்த உணர்வு சொல்லும். இது வந்து குட் டச் பேட் டச்னு இன்னைக்குதான் வந்து இந்த குட் டச் பேட் டச்னு இப்பயே சொல்லி தரீங்க இன்னைய காலகட்டங்கள்ல. இல்ல அப்பயே வந்து என்னன்னா, அப்ப கூட்டு குடும்பம் இருக்கும் போது என்ன பண்ணா, அந்த முதியோர்களா என்ன பண்ணுவாங்கன்னா, பெண்களை தனியா கூப்பிட்டு வந்து ஒரு சில இதெல்லாம் அவங்க சொல்லுவாங்க. அது எல்லாருக்குமே வந்து தெரிஞ்ச விஷயம் அந்த கூட்டு குடும்பம். இப்போ வந்து என்னன்னா யாருமே இல்லை. அந்த என்ன சொல்லனா, ஒரு காலத்துல வந்து பாட்டிமார்கள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, பேத்திகளை கூப்பிட்டு வந்து அவங்க சொல்லுவாங்க, இது தவறான இதுமா, இது இப்படி எல்லாம் பண்ணா அவங்க பெண்களுக்கான என்னென்ன ரகசியங்களை அத்தனையும் வந்து சொல்லி தருவாங்க. அது வந்து வழக்கம் காலகாலமா வந்து இருந்தது. அதை ஏன் வந்து கல்வி முறையா நம்ம மாத்தணும் அப்படின்னா, இன்னைக்கு யாருமே அந்த கூட்டு குடும்பம் என்பது சிதறி விட்டதுனால வந்து அந்த வீட்டில் இருக்கக்கூடிய சரி, இப்போ 2 பேருமே சரி, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேருமே வந்து இன்றைய காலகட்டத்தில் வந்து வேலைக்கு சென்றாதான் வந்து குடும்பம் நடத்தக்கூடிய ஒரு சூழ்நிலை. அப்படி இருக்கும்போது பிள்ளைகளை வந்து தனியா விட்டு போகக்கூடிய அந்த காலகட்டத்தில் வந்து அவர்களுக்கு வந்து கண்டிப்பா நீங்க சொல்றாப்புல அந்த அவசியம். வாழ்க்கை வாழறதுக்கு அம்மாவும் அப்பாவும் ஓடுறாங்க, பசங்களை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புறாங்க. பள்ளிக்கூடத்துல இந்த பாடத்திட்டங்களை சொல்லி கொடுக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கே வந்து இது வந்து ஏதோ ஒரு விஷயமா பசங்கிட்ட சொல்லும் போது இது ஒரு உணர்வை தூண்டக்கூடிய ஒரு விஷயமா, உணர்வு தான். இந்த உணர்வை தான் நம்ம இந்த சின்ன வயசுல இருந்தே சொல்லி பாடத்திட்டத்துல இது இருந்தா தானேங்க
இப்ப அறிவு எப்படி வளர்ந்துக்கிறோம், ஒரு 4 விஷயங்களை படிச்சுதானே நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஒரு மேக்ஸை எப்படி நம்ம போடதான் வந்து அதை பத்தி தெரிஞ்சுக்கிறோம். ஒரு நாலேஜ், எஜுகேஷன்ன்றது ஒரு நாலேஜ். நீங்க சொல்றப்பல வந்து என்னன்னா 2012க்கு பிறகுதான் இந்த சட்டங்கள், போக்சோ சட்டம் மற்ற இதெல்லாம் வந்து அமலுக்கு வந்தது. இன்னைக்கு தீவிரமா இருக்கக்கூடிய இந்தியாவை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டுல இப்ப அதிகமா வந்து இதுக்கு வந்து நேர்மையான முறையில வந்து தான் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க சொல்றது வந்து போஸ்கோ சட்டத்தை சொல்றீங்க. சட்டத்துலதான் அது வந்த பிறகுதான், அது பல வழக்குகள் வந்து பதிவு பெற்ற பிறகுதான் வந்து என்னன்னா இன்னைக்கு நிறைய விழிப்புணர்வுல நிறைய வழக்குகள் வந்து பதிவானது காரணமே அதுதான். அதாவது சோசியல் மீடியாக்கள் மற்ற இதெல்லாம் இருக்கும் போதுதான் வந்து நன்மையும் இருக்கு தீமையும் இருக்கு. நீங்க சொல்றது பாத்தீங்கன்னா இந்த போஸ்கோ வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த சட்டம், அதாவது ப்ரொடெக்ஷன் ஆஃப் சில்ட்ரன் அண்ட் செக்ஷுவல் அஃபென்சஸ் ஆக்ட் 2012 பார்லிமெண்ட்ல இந்த சட்டத்தை இறக்குனாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் பயம் வந்தது. ஆனா நீங்க வட இந்தியாக்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா இன்னும் கூட வந்து அதுக்கு உண்டான விஷயங்கள்லாம் இல்ல. தமிழ்நாட்டுல இந்த சட்டம் வந்து மிக கடுமையான முறையில இன்னைக்கு கூட அந்த சட்டத்தின் அடிப்படையில பல பேர் கைது செய்யப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. என்னன்னா இங்க இருக்கக்கூடிய என்ன வருத்தம்னா 2023 வரைக்கும் வந்து 4000 சில வழக்குகள் வந்து தமிழ்நாட்டுல பதிவானா கூட சரி 286 பேர்கிட்ட தான் வந்து தண்டனை பெற்றவங்களா இருக்காங்க. ஒரு சில எல்லாருக்குமே வந்து சமூக ஆர்வலருக்குலாம் என்னன்னா அந்த போக்சோ சட்டத்துல வந்து நிறைய பேர் வந்து தப்பிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் அரெஸ்ட் பண்றாங்க, கைது பண்றாங்க, சிறைக்கு போறாங்க. அவங்க முழுமையான தீர்வு கிடைக்கல அப்படின்னு தான் சொல்றாங்க. இல்ல, முழுமையான தீர்வு எப்பங்க நமக்கு கிடைக்கும்? அதாவது விழிப்புணர்ச்சியே இல்லாத போது எப்படி கிடைக்கும்? இன்னும் கூட நம்ம வந்து இப்ப நீங்க ஒரு தகப்பன், நானும் ஒரு தகப்பன் தான். நம்ம டிவி பார்த்துக்கிட்டே இருக்கோம். இப்ப ஒரு லிப்லாக் சீன் வருது, இல்ல ஒரு பாலியல் காட்சிகள் வருது. வரும்போது நீங்க என்ன பாப்பீங்க, அம்மா என்ன பாப்பாங்க, பையன் என்ன பாப்பான் அப்படின்னு பார்க்க விடுங்க. ஏன்னா எல்லாருக்குமே தெரியுது. இப்போ நீங்க சொல்லி கொடுத்து கத்துக்க கூடிய விஷயங்கள் இல்ல கையில. இல்ல கையில நீங்க வந்து நீங்க சொல்லக்கூடிய அந்த நியாயமான விஷயத்துல இன்னும் அதுக்கான ஏற்றக்கூடிய மனப்பக்குவத்துக்கு வருது இன்னும் ஒரு 10 ஆண்டுகள் ஆகும். காரணம் என்னன்னா நம்மளுடைய தமிழர் பண்பாட்டுல வந்து என்னன்னா இது தவறு அப்படியே வந்து பெரியவர்கள் சொல்லியிருக்காங்க. ஏங்க இன்னும் தவறு பண்பாடு இதெல்லாம் சொல்லிக்கிட்டு எல்லாம் இருந்தோம்னு வச்சீங்கன்னா ஏங்க கிரைம் ரேட்ல ஒருத்தனுக்கு ஒருத்தின்னு நீங்க சொன்னீங்கன்னா நீங்க இந்த அடிப்படை சதவீதம் பாத்தீங்கன்னு வச்சீங்களா, இப்ப இந்த கிரைம் இது வந்து ஒரு பாலியல் வன்கொடுமை பாத்தீங்கன்னா இது அதிகமா வரதுக்கு காரணம் இந்த அடிப்படையான ஒரு எஜுகேஷன் இல்லாததுதான். அந்த எஜுகேஷன்ல தான் நம்ம இதை சொல்லணும்னு சொல்றோம். கல்வியில வந்து இது ரொம்ப முக்கியம். இந்த +2க்குள்ள நீங்க வந்து பசங்க வந்து ஒரு இந்த 16 வயசுல இருந்து 19 வயசு படித்தவர்கள் தான் அதிகமா வந்து பாதிக்கப்படுறாங்க அப்படின்னு ஒரு புள்ளிவிவரம் கூட சொல்லுங்க. இல்ல, நீங்க சொல்ற புள்ளிவிவரம் பார்த்தா படித்தவங்க தான் இந்த தப்பை அதிகமா பண்றாங்க. பாதிக்கப்படுறாங்கன்னு சொல்லுங்க. பாதிக்கப்படுறாங்கன்னு நீங்க சொல்ல தப்பும் செய்யறாங்கன்னு சொல்லல, பாதிக்கப்படுறவங்க அதிகமா நீங்க அவங்களும் பாதிக்கப்படுறாங்க. தப்பும் செய்யறவங்களும் படிச்சவங்க தான் அதிகமா தப்பு செய்யறாங்க. படிக்காதவங்களுக்கு ஒரு கோட்பாடு இருக்கு, ஒரு வரையறை இருக்கு. நீங்க சொல்ற மாதிரி அந்த கால குடும்ப கட்டங்கள்ல வந்த அந்த ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் பாரம்பரியமா இன்னைக்கு நம்ம வந்து சைல்டு அபியூஸ் 2 காரணங்கள் இருக்கு. அப்பெல்லாம் என்னன்னா அது எல்லா மதத்திலையும் சரி, இந்து மதமா இருந்தாலும் சரி, கிறிஸ்துவ மதமா இருந்தாலும் சரி, இஸ்லாமிய மதம் சரி, அந்த மதத்தினுடைய கோட்பாடுகள் வந்து பிள்ளைகளுக்கு வந்து சொல்லி தருவாங்க. வெறும் வந்து நீங்க சொல்றாப்புல பாலிய கல்வி மட்டும் இல்ல, என்னை பொறுத்த வரைக்கும் என்னன்னா ஆன்மீக கல்வி கண்டிப்பா தேவை. அது எந்த மதமா இருந்தாலும் சரி, அந்த மதங்கள் வந்து எது சரி எது தவறு அப்படின்னு சொல்லக்கூடிய கோட்பாடுகள் நிறைந்துதான் 3 மதமே சரி. நம்ம இது தவறு, இது செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்மளுடைய மதத்துல வந்து சொல்லப்பட்டது. அதை நம்ம எடுத்து சொல்லக்கூடிய பெரியவர்கள் இல்லை என்பதுதான் வேதனை. இல்ல நீங்க பெரிய சட்டங்கள் போட்டாலும் சரி, எத்தனை விழிப்புணர்வுகள் வந்தாலும் சரி, பெற்றோர்களிடம் அவர்கள் சொல்லிக் கொடுக்கக்கூடிய அந்த கருத்து மட்டும் தான் பிள்ளைகளுக்கு ஏற்பார்கள். யார வந்து யாரு பேசுறதுக்கு எங்க நேரம் இருக்கு? பிள்ளைகள் நீங்க அதெல்லாம் பெண் பிள்ளைகளாக எத்தனை பெண் பிள்ளைகள் பெற்ற வீட்டில் வந்து பெற்றோர்கள் வந்து உட்கார்ந்து பேசுறாங்க. சரி, இததான் வந்து நம்ம எஜுகேஷன் சிஸ்டம் என்ன சொல்றாங்கன்னா, நீங்க சொல்றா போல ஒரு டிவில ஒரு காட்சி வந்து டக்குன்னு மாத்திடுறாங்க. அப்போ வந்து என்ன பண்ணுது, அந்த பிள்ளைகளுக்கு ஏதோ ஒரு இருக்கு போல சொல்லிட்டு அது அடுத்த நீங்க தான் ஆர்வத்தை தூண்ட நீங்க தாங்க. இப்போ நீங்க வந்து மதங்கள் சொல்லி வந்து வீட்டுல நம்ம வந்து இந்து சமுதாயமாகட்டும், கிறிஸ்துவ சமுதாயமாகட்டும், இல்ல இஸ்லாமிய சமுதாயமாகட்டும், அதாவது மதத்தினுடைய கோட்பாடுகளை தான் அதிகமா சொல்லி தருவாங்க. நீங்க இந்த மாதிரி இல்ல நீங்க வந்து இந்த மாதிரியான ஒரு செக்ஷுவல் விஷயங்களை பத்தி எல்லா மதத்திலும் உண்டு. ஏங்க உண்டு. ஆனா இதெல்லாம் அம்மா அப்பா அந்த மதத்தை வந்து உட்கார வச்சு எல்லாருக்கும் வந்து அது உங்களுக்கு தாங்க தெரியும், பிள்ளைங்களுக்கு எப்படிங்க தெரியும்? எடுத்து சொல்லணும்.
இப்ப நீங்க தான் வேலைக்கு போறாங்க அப்படின்றீங்க, இதெல்லாம் இத சொல்றதுக்கு நேரம் இல்லைன்றீங்க. நேரம் இல்லைன்ன போத அப்போ சொல்லப்படக்கூடிய விஷயங்கள் எங்கன்னா கல்வி திட்டங்கள்ல தான், பாடமுறை திட்டங்கள்ல தான் இருக்கு. பாடமுறை திட்டங்கள்ல சொல்லி கொடுக்கறதுனாலதான் பிள்ளைங்க எல்லாம் நல்லா படிக்கிறாங்க, இன்னைக்கு ஒரு பெரிய ஆபீசர் வர. அந்த மாதிரி வாழ்க்கையினுடைய மிக முக்கியமான காலகட்டங்களே இந்த ஆணும் பெண்ணும் இந்த செக்ஷுவல் விஷயங்களை பத்தி தான் நம்ம வந்து அவங்களுக்கும் புரிய வச்சாதான் இந்த செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் கேசஸ், செக்ஷுவல் நடக்காம செக்ஷுவலுடைய இந்த பாலியல் வன்கொடுமைகள் இன்னைக்கு பாத்தீங்கன்னா 2022 இந்திய தேசிய அளவுல பாத்தீங்கன்னா 30,000 தாண்டி இருந்தது. இன்னைய ரேஷியோல இந்த 24 பாத்தீங்கன்னா கடந்த மாதத்தினுடைய புள்ளி விவரங்கள் என்ன சொல்லுதுன்னா 20% இந்த பாலியல் வன்கொடுமை ஜாஸ்தியா தான் இருக்கு. எதனால ஆயிருக்கு? காரணங்கள் இல்ல இருங்க நான் சொல்ல வரேன். எதனால ஆயிருக்கு அப்படின்னு கேட்டேன். சோசியல் மீடியால ஒரு விஷயங்கள் இருக்கு, கையில இன்டர்நெட் வச்சிருக்கிறாங்க, இந்த செக்ஸ் அப்படின்றத வந்து அவங்க உள்ள போய் பாக்குறாங்க. இந்த 16ல இருந்து 19 வயசு கூடிய இருந்து இந்த செக்ஸ பத்தி தெரிஞ்சுக்கிட்ட, இந்த பாலியலை பத்தி தெரிஞ்சுக்கிட்டவங்க வந்து படிச்சவங்க வந்து ஒரு 15% இதை பத்தி தெரிஞ்சு வச்சிருக்காங்க. அந்த 16 to 19. இதே 16 to 19 ஜனத்தொகையில பாத்தீங்கன்னா நம்மளுடைய 45% அவங்க வந்து உடல் உறவு வச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. இந்த உடல் உறவு வந்து தகாத உடல் உறவு தான். ஏன்னா ஆஃப்டர் மேரேஜ்ல பண்ணக்கூடிய விஷயங்கள் பிஃபோர் மேரேஜ்லயே 16ல இருந்து 19க்குள்ளேயே பண்ணி முடிச்சிடுறாங்க. அப்போ நீங்க வளர்ற காலகட்டங்கள்ல திருமணம் அப்படின்ற ஒரு விஷயம் வரும்போது அதுல பல பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கு காரணம் அது ஒரு புனிதம் அப்படின்னு நம்ம சொல்றோம். நீங்க கோயில்களுக்கு எல்லாம் போய் பாத்தீங்கன்னா சிற்பங்கள்லாம் அழகழகான வடிவமைப்புல இருக்கும். காமசூத்ரா அப்படின்ற ஒரு விஷயம் நீங்க வந்து இன்னும் கூட வந்து இந்த செக்ஸ் எஜுகேஷன் அப்படின்றத வந்து நீங்க கல்வி முறையில கட்டாயப்படுத்தி கொண்டு வரல அப்படின்னு சொன்னா நாளையில இந்த போதை மருந்துக்கு உட்படுற மாதிரியான இந்த மாதிரியான கிரைம் ரேட்டு தான் இந்த பாலியல் வன்கொடுமையும் அதிகரிச்சே போயிட்டு இருக்கும். ஏன்னா எல்லாருக்கும் ஒரு தேவை, ஒரு அவுட்பஸ்ட் என்ன வேணும், இதை முறையான முறையில செய்யறது திருமணம், முறை இல்லாமல் செய்வது. இப்ப நீங்க எவ்வளவு மெசேஜஸ் வருது இல்ல இன்னைக்கு காலகட்டங்களில் பாத்தீங்கன்னா மசாஜுக்குன்னு ஒரு நிறைய மெசேஜ் வந்துகிட்டே இருக்கு. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா நம்ம தினம் தினம் வர குறுஞ்செய்திகள்ல வந்து 1 hour 3 ஃபீமேல் தெரபிஸ்ட் ஹாப்பி எண்டிங் அப்படின்னு போடுறாங்க. எல்லாருக்கும் புரியுது இன்னைக்கு. இப்ப இதெல்லாம் வந்து நம்ம லீகலைஸ்ட் அப்படின்ற ஒரு விஷயம் இல்லாதனால இல்லீகலா பசங்க தேடி போறதுக்கு உண்டு. காசு இருந்தா இந்த இடத்துக்கு போறவங்க வந்து ஏஜ் பார்க்க போறாங்க. எப்படி இது நடைமுறை சாத்தியத்துல இருக்கிறதுனாலதான் இதுவும் ஒரு விதமான ஒரு விஷயத்த வந்து ஒரு வன்மமா நினைச்சுக்கிறாங்க. இதை வந்து எந்த காலகட்டங்கள்ல உரிய நேரத்துல இதை செய்யணுமோ அதை விட்டுட்டு அதை வந்து எல்லாமே ஏர்லியரா நீங்க கத்துக்கிட்டு அதனால உங்களுக்கு என்ன ஆக போகுது அப்படின்னா பல பிரச்சனைகள் வரும். என்ன பிரச்சனைகள்? உடல் ரீதியான பிரச்சனைகள் வரப்போகுது, மன ரீதியான பிரச்சனைகள் வரப்போகுது. பல நம்ம சொல்லக்கூடாத விஷயங்கள் மட்டும் இல்லை. இன்னைக்கு இந்த எய்ட்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் உடல் உறவு கொள்றதுனால வர்ற தகாத உடல் உறவு கொள்றதுனால வரக்கூடிய விஷயங்கள் தான் இந்த எய்ட்ஸுக்கு எவ்வளவு எராடிகேஷன் ப்ரோக்ராம்லாம் பண்றோம். அதையும் தவிர்த்து எவ்வளோ நமக்கு வரக்கூடிய டிசீஸ்லாம் இருக்கு. அதனால இந்த ஏர்லியரா நம்ம இந்த கல்வி கொள்கையில இதை வந்து கட்டாயமான ஒரு கல்வியா வச்சு அதுக்குண்டான ஒரு ஆசிரியர்கள் கவுன்சிலிங் இதெல்லாம் வந்து ஸ்கூல்ல நம்ம சொல்லணும். டேய் தம்பிங்களா பிள்ளைங்கள்லாம் இந்த டச் இன்னைக்கு நம்ம குழந்தைங்களுக்கு கூட நம்ம வீட்டு குழந்தைங்க நம்மளுடைய பசங்களையே குட் டச் பேட் டச்ன்னு நம்ம சொல்றோம். இப்போ ஒரு ஆவரேஜா நம்ம எந்த ஒரு குழந்தைய தூக்கி நம்ம ஃப்ரீடமா வந்து அந்த காலகட்டங்கள் மேல நம்ம உட்கார வச்சு அதை வந்து நம்ம அன்பும் பாசமும் கொட்டுறதுக்கு முடியல. ஏன்னா சமூக விழிப்போட பல இடங்கள்ல இதை பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. அதை சொல்லி கொடுக்குறாங்க, பிள்ளைங்களே கண்டி போயிடுறாங்க, உட்கார மாட்டேன்றாங்க. இதுவும் இந்த மாதிரி தான் சொல்றேன். இப்போ நீங்க அதை சொல்லி கொடுக்கறதுக்கு இன்னைக்கு நேரம் ஒதுக்குறீங்க, கல்வியில சொல்லி கொடுக்கறதுக்கு நம்ம நேரத்தை கொடுத்து அதுக்கான ஆசிரியர்களை நியமனம் பண்ணி கவுன்சிலர்கள் எல்லாம் வச்சாதான் பிள்ளைகள் வருங்கால கட்டங்கள்ல ஒரு ஆரோக்கியமான ஒரு உடல் ஆரோக்கியத்துக்கு உடல் உறவு மிக அவசியமான ஒரு விஷயம். இது தப்பான ஒரு விஷயமாவே இன்னும் கூட சொல்லி கொடுக்குற ஆசிரியர்கள் கூட மனசுல ஒரு நெருடல் இருக்கும். பிள்ளைங்கிட்ட போய் எப்படின்னா என் பிள்ளைங்க வயசுல இருக்கிறவங்க கிட்ட போய் அம்மா சொல்லி கொடுப்பாங்களா? எஜுகேஷன் சிஸ்டம்ல கொண்டு வாங்கன்றது மட்டும்தான் நம்மளுடைய கருத்து. இதை நம்ம செய்ய தவறினால் வருங்காலகட்டங்கள்ல இதுவும் ஒரு கிரைம் ரேட்ல அதிகமான ஒரு விஷயமா வந்துகிட்டு தான் இருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து ரேஷியோ பிரகாரம் நம்ம பார்த்து சொல்றதுக்கு வந்து சமூக விழிப்புணர்வு இந்த பாடத்திட்டங்கள்ல வந்து நம்ம
தமிழ்நாட்டில் இதை வந்து சொல்லி கொடுக்குற அளவுக்கு நல்ல கவுன்சிலர்ஸ் இருக்காங்க, சைக்காலஜிஸ்ட்லாம் இருக்காங்க. மாசத்துக்கு ஒரு முறை பள்ளிகளில் வந்து கலந்தாய்வு செஞ்சு இப்போ எல்லாருக்கும் நல்லா புரிய ஆரம்பிச்சிருச்சு. ஸோ கல்வி திட்டங்கள்ல கொண்டு வரணும். பசங்கள்லாம் வந்து இந்த ஏர்லியர் செக்ஸ் எஜுகேஷன், செக்ஸை வந்து பண்ணாம இந்த செக்ஸ் எஜுகேஷன் வந்து என்னென்ன காலகட்டங்கள்ல என்னென்னலாம் இருக்கு அப்படின்றத நீங்க முதல் புரிஞ்சுக்கிங்க. அதுக்கப்புறமா தான் அந்த விஷயங்கள் நம்மளுடைய வயதுக்கு வந்த பிறகு செய்யக்கூடிய அந்த திருமணம் அது ஒரு முறையான ஒரு விஷயம். அதுக்கு முன்னாடி நம்ம எதை செஞ்சாலும் அது தப்பு இல்லை, அது தவறான ஒரு விஷயம். அது உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் உங்களை காயப்படுத்தும், பலவீனப்படுத்தும். அதனால உங்களுடைய உடல் ஆரோக்கியத்திற்கு கேடு. பாடத்திட்டங்கள்ல இருக்கு, அந்த பாடத்திட்டங்கள்ல இருக்கக்கூடிய 7th புக்ல இருக்கு, 10th புக்ல கூட ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம்னு இருக்கு, மேல் ஆர்கன் ஃபீமேல் ஆர்கன் இருக்கு. இதை வந்து நம்ம வந்து இன்னொரு அந்த சப்ஜெக்டை வந்து ஒரு ஃபீமேல் டீச்சர் எடுத்தாங்கன்னா ஒரு மாதிரி ஃபீலா இருக்கும். அதே பசங்களை டைவெர்ட் பண்ணி கூட எடுக்காம பசங்களை உட்கார வச்சு சொல்லலாம். எல்லாருக்குமே எல்லா விஷயங்கள்ல இப்போ புரிஞ்சுக்கிற அளவுக்கு தன்மையா தான் இருக்காங்க. இதை வந்து நம்ம வந்து அவாய்ட் பண்ணாம நேர்முகமா பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுத்தோம்னா வருங்கால கட்டங்கள் ஒரு ஆரோக்கியமான ஒரு தாம்பத்திய உறவுக்கு மட்டும் இல்லை, ஆரோக்கியமான ஒரு எஜுகேஷன் இருக்கும். அதுதான் இந்த ப்ரோக்ராமுடைய மிக முக்கியமான ஒரு கருத்து. சரி, உங்களுடைய கருத்துக்கள் உண்மையில வரவேற்கிறது. அதே நேரத்துல வந்து என்னன்னா, பெற்றோர்களும் வந்து தன்னுடைய பிள்ளைகளுக்கு வந்து உண்மையா வந்து அவங்களுக்கு வந்து அது வந்து முழுமையா வந்து அவங்க அக்கறை எடுத்துட்டு அந்த பிள்ளைகளுக்கு வந்து நான் முன்னோர்கள் என்னென்ன சொல்லி கொடுத்தாங்களோ, பெரியவர்கள் உங்க வீட்டுல வந்து எல்லாமே வந்து பெரியவர்கள் அம்மா இருப்பாங்க, பாட்டி இருப்பாங்க, நீங்க தைரியமா வந்து பெண் பிள்ளைகளை கூப்பிட்டு எது தவறு எது சரி அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுல இருக்கவங்களுக்கு அந்த கடமை இருக்கு. நீங்க சொன்ன போல வந்து ஆசிரியர்களுக்கு அந்த வந்து இன்னும் வந்து இதுக்கான குற்றங்கள் குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. நிச்சயமா வந்து தமிழ்நாடு அரசு அதுக்கான கவனம் செலுத்தி நடப்பாண்டுல கூட வந்து அடிப்படை விஷயங்கள் வந்து சொல்ல முன் வந்தாலே இந்த குற்றங்களுக்குரிய வாய்ப்புகள் அதிகம் இருக்குது நான் நம்புகின்றோம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.